ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூமிமா சமையல் சேனல். நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேறு என்ன வைத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலில் பார்த்தீங்கன்னா குழம்பு செய்யப்படுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பூமிமா சமையல் சேனலுங்க. இன்றைக்கி நான் குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பெரியவங்க 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். குடல் நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவிட்டேன். மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அதை கழிச்செல்லாம் எல்லாம் எடுத்தாச்சுங்க. நீட்டாக கழுவி வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் அரை முடி எடுத்து வச்சுருக்குறேங்க. அரை முடி தேங்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கிறேங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், பட்டை, பாசி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்குங்க அதை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு பூ, பிரியாணியில் ஒரு 4 இலை வச்சுக்கிறேன். கருவேப்பிலை தேவைக்கானதுங்க. தனியாக ஒரு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனும், ஜீரகம் 1 ஸ்பூனும், மிளகு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதாங்க இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. இது குடல் குழம்புக்கு வெடுக்கு வாசம் அடிக்கவே அடிக்காதுங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வணக்கலாங்க. எல்லாத்தையும் வணக்கலாம். தனியாக மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க. அரிசி, உளுந்து, ஜீரகம், மிளகுலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சுங்க. இதெல்லாம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி தான் வணக்கணும். எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க 2 ஸ்பூனு. எல்லாத்தையும் கொண்டா கொட்டி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில். இந்தளவுக்கு நான் எல்லாத்தையும் கொட்டி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க. பூண்டு உரித்து போட்டுட்டேன். எல்லாம் வணக்கிக்கலாங்க. எண்ணெயிலே வணக்கி எல்லாம் போட்டு மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா வணக்கிக்கலாம். அரிசி, உளுந்து எல்லாம் 1 ஸ்பூன் தாங்க எடுத்துக்க. அரிசி, உளுந்தெல்லாம். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டி வருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் குக்கர் தாங்க வச்சுக்கிறேன். அந்த மசாலா வணக்கிறதுல அதை ஆரட்டா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தேவைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டுவாங்க. தாளிக்கிறது தான் போடுங்க. சோம்பு கொஞ்சம், பிரியாணியில் 1 இலை 2 போட்டுக்கலாங்க. 3 இலை நல்லா இது வணக்கிக்கலாங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு தாங்க போட்டுக்க. சோம்பு ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. வெங்காயத்தை கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம். இந்தளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி 5 அரிசி போட்டுக்கலாங்க. 2 பழம் அரிஞ்சு வச்சுக்க, பெரிய பழமாக. கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கட்டுங்க. அடுப்பை மீடியமாக ஸ்பீடில் வச்சுட்டு போயிடல அது பாட்டுக்கு வணங்கட்டுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது இந்தளவுக்கு வணங்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சூடு ஆறிடுச்சு, நல்லா அரைச்சிடலாங்க. பூண்டெல்லாம் உரிச்சு தான் போட்டு வணக்கியிருக்கிறேங்க. பாருங்கள், பூண்டு போட்டால் கொஞ்சம் குழம்பு கெட்டி வருங்க. உளுந்து, ஜீரகம்லாம் இதுக்குள்ள உளுந்து, அரிசி போட்டால் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்னஸ் வருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வணக்கி அரைச்சி பாருங்கள். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. மீன் குழம்பு கூட இந்த மாதிரி தாங்க அரைச்சா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் போடுறேங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா இந்தளவுக்கு வளைஞ்சி எண்ணெயே பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா அரைச்சதெல்லாம் ஊற்றிடலாங்க. அது ஒரு கிண்டி கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிடலாங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடலாம். மிக்சியை கலந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லா ருசியாக நல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறது. இப்போ தேங்காயெல்லாம் போட்டாச்சுங்க. பாருங்கள், ஜீரகம் 1 ஸ்பூனு, ஏலக்காய் 2 வச்சுக்க, பட்டை ஒரு பட்டையை உடச்சி, சின்ன பட்டையை உடச்சி வச்சுக்கிறேன். 3 நாளாக கிராம்பு ஒரு 7 கிராம்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாசி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் குன்ன ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. சீக்கிரம் நல்லா அரையும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டாங்க. இப்போ ஊற்றிடலாம். இப்போ தண்ணி கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் காஷ்மீர் கலர் கொஞ்சம் போடுறேங்க. ஏன்னா மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்குதுங்களா. கொஞ்சம் காரம் கம்மி பண்ண கொஞ்சம் புளி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வெடுக்கு வசதி குடல் அடிக்காது. அதை கொஞ்சம் ஊற்றுறேங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சும்மா சின்ன சைஸ் தான் புளி ஊற வச்சேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கழுவும் போது நிறையா மஞ்சத்தூள் போட்டு தான் நல்லா கழுவுனுங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இப்போ குடலெல்லாம் அள்ளி போட்டுடலாங்க. குடல் கழுவுன வீடியோ போட முடியலைங்க. சரி, இப்போ கழுவுனப்போ வீடியோ பிடிமா சொன்னால் வீட்டில் பையன் இருக்கும்போது தாங்க வீடியோ பிடிக்க முடியுது. சரி, அதுக்கப்புறம் கழுவி எல்லாம் நீட்டாக வச்ச போது வந்துட்டான். சரி, பிடிக்கலாமா குடல் குழம்பு, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தேவைக்கானது. கொஞ்சம் கஸ்தூரி அது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த இலையை வெந்தயக்கீரை அது இலை தாங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நிறையா வந்துருச்சுங்களா. அதை வெறும் குழம்பா கொஞ்சம் அள்ளிக்கு வடிச்சிட்டில் கொதிக்க வச்சிடலாம். குக்கரில் நிறையா வச்சிட்டோம்னா குக்கரில் மேலே தண்ணியெலாம் வந்துருங்க குழம்புலாம்.
இந்த ஓட்டை சுற்றி நிறையா வந்துடும் குக்கர் மேலே. அதனால் குழம்பு மட்டும் ஆகிட்டு குழல்ல மட்டும் 10-12 விசில் விடலாம். நல்லா வெந்திருக்கும். நான் 12 விசில் பக்கம் விட்டுட்டேங்க. நல்லா வெந்துருச்சு. லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த குழம்புங்க சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா.